அந்த மண்டபத்திலே வெளியே வந்து ஆலயத்தினுடைய முகத்திலே நின்று அவர்கள் 5 மூர்த்திகளுக்கும் ஆராதனை தவம் கிடக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே நோக்கம் அண்ணாமலை பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பதுதான். அப்படி அங்கே வந்த ரமண மகிழ்ச்சி அங்கேயே வாழ்நாள் முழுவதுமாக இருந்தார். அண்ணாமலைக்கு வந்தவர்கள் திரும்பி போவார்களா என்று கேட்டார்கள். அப்படி அண்ணாமலை என்பது இந்த யுகந்தோறும் ஒவ்வொரு மலையாக திகழ்ந்தாலும் கூட காந்த மலையாக தன்னை நோக்கி எல்லோரும் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தளமாக திகழ்கிறது. அந்த அண்ணாமலை தளத்திற்கான லட்சக்கணக்கான மக்களாக நீங்கள் இப்பொழுது பௌர்ணமிக்கெல்லாம் உள்ளே நுழைவது என்பதே இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சி. மேலே மக்கள் எல்லாம் அந்த இயற்கை தீபத்தினுடைய பார்த்துக் கொண்டிருக்க, கீழே மக்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தீபத்தை பார்த்துக் கொண்டிருக்க, பஞ்சமூர்த்திகள் வரிசையாக மக்கள் எல்லாம் அருள் அழைப்பார்கள்.